மதுரை செல்லூரில் உள்ள திருவாப்புடையார் கோயில் நீர்ஸ்தலம், சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோயில் ஆகாய ஸ்தலம், இம்மையில் நன்மை தருவார் கோயில் நிலஸ்தலம், தெற்கு மாசிவதி தென் திருவலாயர் கோயில் நெருப்பு ஸ்தலம், தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோயில் காற்று ஸ்தலம் ஆகியவை மதுரையின் பஞ்சபூத ஸ்தலங்களாகும். அதனால்தான் பஞ்சபூதங்களையும் உள்ளடக்கி வெள்ளை, ஊதா, பச்சை, சிவப்பு, மஞ்சள் நிறங்கள் கலந்த பஞ்சவர்ண கிளியை அன்னை மீனாட்சி கையில் பிடித்துள்ளாள். அப்பன் சிவனும் 64 திருவிளையாடல்களையும் கடம்பாவனம் மதுரையிலேயே நிகழ்த்தியுள்ளார். திருவாரூரில் பிறந்தால் புண்ணியம், காஞ்சியில் வாழ்ந்தால் புண்ணியம், காசியில் இறந்தால் புண்ணியம், சிதம்பரத்தில் வழிபட்டால் புண்ணியம், திருவண்ணாமலையை நினைத்தாலே புண்ணியம். மதுரையில் பிறந்தாலும் மதுரையில் வாழ்ந்தாலும் மதுரையில் இறந்தாலும் மதுரையில் வழிபடாமலும் மதுரையை நினைத்தாலும் புண்ணியமே. சீரா நாகமும் கரவா பசுவும் புலிரா யானை முட்டாள் காளை ஓடா மான் வாடா மாலை காயா பாறை படா குயல் இவை அனைத்தும் மதுரை நகரின் அந்த காலத்து 8 திசைகளை குறிக்கும் எல்லை ஊர்கள். சீரா நகரம் நாகமலை, கரவா பசு பசுமலை, பிளிரா யானை யானைமலை, முட்டா காளை திருப்பாலை, ஓடா மான் சிலைமான், வாடா மாலை அழகர்மலை, காயா பாறை வாடிப்பட்டி, பாடா குயில் குயில்குடி என அழைக்கப்படுகிறது. இவன் நம்ம ஒரு தூங்கா நகரத்திலிருந்து இந்த காணொலி உங்களுக்கு வழங்குறாங்க. நான் உங்கள் அஜித்.